எந்த இடத்துல திமுக தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றம் ரொம்ப கடுமையாவே இது பண்ணிருக்கு. உங்களுடைய அரசியல் சண்டைகள்லாம் கோர்ட்டுக்கு வெளியே வச்சுக்குங்க அப்படின்ற அளவுக்கு பேச எந்த இடத்துல அது தூண்டுச்சு? அதாவது தேர்தல் காலத்துல எப்படி தாவேக்காவை டிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி பலரும் ஒத்துக்கிறாங்க, நாங்க எங்களுடைய எதிரியை கணிக்க தவறிட்டோம் அப்படின்னு. நான் இந்த வழக்கு விசாரணைகளை அவங்க அணுகக்கூடிய விதங்கள்ல இருந்து பார்க்கக்கூடியது, அவங்க இன்னமும் அந்த அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை. சட்டத்துல நாங்க தான், எங்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையோட அவங்க அணுகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதல் விஷயமா பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி எடுத்த உடனே திமுக தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆஜரான ரஞ்சித்குமார் அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாரு. ஆக்சுவலா அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒட்டுமொத்த கேஸுமே அப்படியே ரிவர்ட் ஆகிறதுக்கான ஒரு இதுவா மாறிடுச்சு. ஏன்னா இவங்க மெயினா கேட்டது ஆதவ் அர்ஜுனா மேல சிபிஐ விசாரணை வேணும், அது எடுத்துட்டு போகணும் அவர் இது அப்படின்னு. ஆனா இவங்க இந்த ஆர்குமெண்ட் வைக்கும் பொழுது வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கொடுத்தது அக்யூஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுக்கும் நீதிபதி விஸ்வநாதன் கேட்கிறாரு, நீங்க யாரை மென்ஷன் பண்றீங்க, ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 இருக்கக்கூடியவரா அப்படின்னு கேட்டு. ஏன்னா அவரு தான் முதல்வர் விஜயா இருக்கிறாங்க. ஆமா அப்படின்னு அவரும் பதில் சொல்றாரு. அப்போ நீதிபதிகள் அதுலதான் கோபமாகறாங்க. நீங்க ஆட்சி செஞ்ச திமுக ஆட்சி காலத்துல சம்பவம் நடந்தப்போ நீங்க பதிவு பண்ண எஃப்ஐஆர்ல எங்கேயும் விஜய் அவர்கள் பெயர் இடம்பெறல, சிபிஐ வழக்கு விசாரணையில் எங்கேயும் இடம்பெறல. அப்படி இருக்கும் பொழுது அவரை நீங்க எப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர், சம்பந்தப்பட்டவர், அக்யூஸ்ட் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓகே, இது ஏதோ அரசியல் காரணத்துக்காக தொடரப்பட்ட வழக்கா மாறிடுச்சு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா மாறிடுச்சு அப்படின்றத முதலே புரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா வச்சு கொண்டு வர்றது, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எல்லாம் பேசுறாருன்னு சொல்ல வரும்பொழுது எதையுமே நீதிபதிகள் கேட்டு, ஏன்னா அவங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயே தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த ரீசனுக்காக தான். அதனாலதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஸ்பீச்னு அவங்க வரும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பா சீனியர் அட்வொகேட் மேனகா குருசுவாமி இன்னைக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு பேசவே இல்லை. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல டிஎம்கே இந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னால நீதிபதிகளே பிடிச்சிருக்காங்க. அவங்க இந்த பெட்டிஷன் ஃபுல்லாத்தையும் படிக்கிறாங்க. நீங்க வெளியே பேசுறது இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நீங்க அப்படிதானே ஒருத்தர் கொடுத்து பேசிட்டீங்க, அந்த மாதிரி தொனியிலேயே போயிட்டாங்க. சிஎம் கரூர் போறாரா இல்லையா அப்படின்றத நாங்க எப்படி பண்ண முடியும், அவருடைய பிளான் எல்லாம் நாங்க போட்டு என்னன்னா இப்ப நீதிமன்றம் கேட்பாங்க, இது உங்களுக்கு எப்படி தெரியும்னா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க திமுக? ஒன்னும் பெரிய அளவுல இல்ல ஊடகங்கள்ல செய்திகள் இல்லாட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்க முடியும். சோ அதுல தவற விட்டுட்டாங்க. அந்த முதல் வார்த்தை விஜய் அவர்களை இந்த விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு சொல்ல வந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு பிடிக்கல. ஏன்னா அது அப்கோர்ஸ் இல்ல அப்படின்றதுனால அந்த இடத்துலதான் டிஎம்கே ஸ்லிப் ஆனாங்க.